வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். தீபாவளிக்கு ஸ்வீட்டாக பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா வரிசையாக. அந்த வரிசையில் இன்றைக்கி வந்துட்டு பர்ஃபீஸ், டிஃப்ரெண்ட்டான பர்ஃபீஸ் இருக்குது இல்லையா, எல்லா இதையும் ஒரே இதில் இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம இது வந்து காஜு பர்ஃபி சொல்லுவா, காஜு கத்லி சொல்லுவா. இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் அது எப்படி சொன்னாலும் உங்களோட இது. அதை பார்க்க போகிறோம். பாதாம் அதே மாதிரி பார்க்க போகிறோம். சாக்லேட் பர்ஃபி பார்க்க போகிறோம். கோகோனட் பர்ஃபி பார்க்க போகிறோம். ஸோ வரிசையாக 1 by 1 பார்க்கலாம். காஜுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி பொடி பண்ணிக்கணும் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த மாதிரி ஹோல் காஜுவாக வாங்கிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி 1 கப் எடுத்துட்டுருக்கேன். மிக்சியில் போட்டு ஸோ இதை ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு எப்படி இதை இது பண்ணணும்னா, வெறும் பல்சஸ் மட்டும்தான் கொடுக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை அரைச்சிட்டேன்னா இந்த முந்திரி பருப்பில் இருக்கிற எண்ணெய் வந்துடும். நல்ல மெதுவாக இந்த மாதிரி பல்சஸ் கொடுத்து தான் எடுத்துக்கணும். நல்ல ஜோராக ஃபைனாக பவுடர் எடுத்து, ஃபைனாகவும் வேண்டாம், ஃபைன் ரவையாக இருந்தால் போகிறோம். இதை வந்து இது மாதிரி ஒரு பெரிய கண் இருக்கிற சலடையாக போட்டுக்கோங்க. இது மாதிரி தான் வேணுமான்னு இல்லை, பெரிய ஓட்டையாக இருக்கிற சலடை இருக்குது இல்லையா, அது இருந்தால் கூட ஓகே, ஃபைன். ஸோ இது நல்லா சலிச்சு எடுத்துட்டோம். எந்த கப்பில் முந்திரி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் சர்க்கரை, ஒரு 1/2 கப் தண்ணி விடுறேன். ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சி 1 கம்பி பாகு வந்ததுன்னா போதும். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவா, நீங்கள் வந்து டிரெக்ட்லி ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க முந்திரி பருப்பை. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் போட்டு கலரினாலும் வரும் அது. ஆனால் அதுக்கும் இதே அளவு தான், 1 கப் முந்திரி பருப்புனா 1 கப்பு சர்க்கரை. ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் இது டைம் கொஞ்சம் குவிக்காகும், அது கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஏன்னா இது ட்ரையாக இருக்கிறதுனால டக்குன்னு இதாகிடும். 1 கப்பு அதாவது நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது இந்த முந்திரி பருப்பு எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு கேட்டேன்னா 200 கிராம்ஸ். அது ஆக்சுவலி அதுக்கு 200 கிராம்ஸ் சுகர் போட்டிருக்கேன். ஆப்பிள் அல்வாவில் வந்துட்டு நீங்கள் வெல்லம் போட்டு பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வெல்லம் வந்து நீங்கள் எதுலெல்லாம் முடியுமோ எல்லாம் போட்டுக்கலாம். பட் இது மாதிரி இருக்கிறதுக்கெலாம் சர்க்கரை தான் சரியாக இருக்கும். 1 ஸ்ட்ரிங் பதம் வரணும் இதுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 1 ஸ்ட்ரிங் நல்லா அதுலேருந்து இழுக்கிறது பாருங்க. 1 ஸ்ட்ரிங் வரும். இதுதான் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த பொடி பண்ண முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். பொடி பண்ணி சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது. இதுக்கெல்லாம் ரொம்ப நெய்யே தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த பேப்பர் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டு, அவ்வளோதான். இதில் வந்து இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே 1 டீஸ்பூன் விட்டால் போகிறோம். சின்னதாக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். இது பதம் எப்படி மாமி பார்த்து பேல் அப்படின்னு கேட்டேன்னா 2 நிமிஷம் இதை காமிக்கிறேன். ஒரு சின்ன பேப்பரில் கொஞ்சோண்டு எடுத்துட்டு, நீங்கள் இது அப்படியே சின்னதாக தான் இருக்கணும். பெருசாச்சுன்னா மொரன்னு போயிடும். அப்படியே அடுப்பு சிம்லேயே வச்சுன்னு தான் இதை பண்ணணும். காஜு கத்லினா குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளோ பிடிக்கிறது. காஜு கத்லி, காஜு பர்ஃபி. ஒரே 1 ஸ்பூன் நெய் விடுறேன், அவ்வளோதான். இது ஒட்டாமல் கடாயில் அப்படி சுருட்டினி வந்துடும், ஃபஸ்ட் திங். செகண்ட் திங், இதை அடுப்பை வந்து சின்னதாக வச்சுக்கிறோம். கையில் இந்த மாதிரி நெய் இது பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் எடுத்து இப்படி பண்ணி உருட்டி பாருங்க.
நல்லா ஃபர்மாக உருட்டை வருது பார்த்தீங்களா, கையில் இதுவாகாது. இந்த மாதிரி இருந்தால் அது ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். அடுப்பை அணைச்சிட்றேன். இதில் இருக்கிற சூட்லேயே கொஞ்ச நாளைக்கு நம்ம பிரட்டின்னு இருக்கலாம். இதை அதே மாதிரி ஒரே ஒரு ட்ராப் ரோஸ் எசன்ஸ் விடுறேன். இந்த ஒரு கப் இதுக்கு அந்த ஒரு ட்ராப் போகிறோம். இதை நம்ம வந்து இந்த பேப்பரில் எடுத்துக்கலாம். நெய் தடவின ஸ்பூனாக இருந்தால் ஈஸியாக வந்துடும். அதுக்கு தான் நெய் ஸ்பூன் எடுத்துருந்தேன். கையால் உடனே உங்களால் கலக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த கரண்டியாலேயே அதெல்லாம் கையெல்லாம் இப்படி தான் சிறந்து போகும். இல்லைன்னா நீங்கள் க்ளவுஸஸ் போட்டு பண்ணிக்கிறேன்லாம் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நீங்கள் பேப்பரில் தான் இது பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேப்பரில் வச்சு இன்னொரு பேப்பர் மேலே போட்டுக்கோங்க. இது எல்லா சைடும் திருப்பி விட்டு ஈவனாக இதை உருட்டிக்கோங்க. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விடலாம். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடலாம். இது இப்போ போட்டதும் இது ஃபர்மாக இருக்குமா அப்படின்னு கேட்டெல்லாம் இருக்காது. இதை நல்லா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுங்க. ஒரு 1 hour கழித்து எடுத்தேன்னா இது நல்லா ஃபர்மாக இருக்கும். அப்படியே ஜஸ்ட் இந்த மாதிரி கார்னர்லாம் கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தால் அதை எடுத்துருங்க. பார்த்தாலே உங்களுக்கு அழகாக அது இதுவாக வருது பற்றியெல்லாம். நம்ம சாப்பிட்டுக்கலாம் கார்னர்லாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு இதுவாக வர்றதுக்கு காமிக்கிறதுக்கு தான், வேறு இல்லை. பார்த்தீங்கன்னா இவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்க. இது இன்னும் ஆறினதும் நல்லா ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு பர்ஃபி ரெடி. அடுத்ததை பார்க்கலாம் நம்ம. இதை காஜு கத்லி சொல்லுங்க, காஜு பர்ஃபி, எனிதிங் எப்படி வேணால் அது இது பண்ணலாம். குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 200 கிராம் போட்டதுக்கே எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 25-30 பீஸ் கிட்ட இருக்குது. அதுக்கு மேலேயே வேணும். எல்லோரும் ஆளுக்கு 4 வரும். ஒரு 200 கிராம் முந்திரி பருப்பில் நீங்கள் ஜம்முன்னு பண்ணலாம். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. அடுத்த இது பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு பர்ஃபி பார்க்கலாம். பாதாம் பர்ஃபி தான், ரொம்ப ஈஸி. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் சொல்லிடுறேன். அதாவது 200 கிராம் பாதாம் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு 5 minutes. அப்புறம் ஒன்றுன்னா ஸ்பூனால் எடுத்து நகத்தினேன்னா தோலி உறிஞ்சி வந்துடும். திருப்பி அதை தண்ணியிலே ஒரு 1/2 hour போட்டு வச்சேன். அதுக்கப்புறமா அந்த 200 கிராமை வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும்தான் விட்டு அரைச்சிருக்கேன். 1/2 கப்பு தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் 200 கிராம் பாதாமை. அதுக்கு அதே அளவு 200 கிராம் சுகர், ஈக்குவல் அமௌண்ட் போடும். ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு கரைக்கிறேன். இது என்ன கேட்டாலாம் தண்ணி விட்டு கரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே பாதாமோடையே சேர்த்து போட்டு இது பண்ணிடலாம். தண்ணி கொதிக்கறச்சையே பாதாமையும் போட்டுறேன் நான். தண்ணியே விட வேண்டாம். நீங்கள் பாதாமையும் சர்க்கரையும் கூட ஒன்றா சேர்த்து போட்டே நீங்கள் பண்ணிவிடுங்க. நான் அப்படி ஒரு மறதியில் தண்ணி விட்டேன். ஆனால் ஒன் திங் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். பட் தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. விடாமல் இருந்தேன்னா சீக்கிரம் வந்துடும். நான் சொன்னேன், சாரி, நான் ஒரு மறதியில் நான் பாட்டுக்கு அதை அப்படியே தண்ணி விட்டேன். இதுக்கும் அதே மாதிரி ரொம்ப நெய்யே வேண்டாம். பாதாமுக்கு முந்திரிக்கெல்லாம் நெய் விடணும்னு அவசியமே கிடையாது.
கடைசியாக இறக்கிறதே மட்டும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் விட்டோன்னா போதும். இது எதாவது கட்டிலாம் இருந்தால் நல்லா அமுத்தி விட்டு கரைய விட்டுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் திருப்பியும். இது பாதாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கரண்டாக அரைச்சிக்கணும், ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஸ்டேஜில் இருக்குது. நம்ம இதில் வந்து குங்குமப்பூ இது ஆப்ஷனல், வேண்டாம் அப்படிங்கிறவா நீங்கள் போட வேண்டாம். கேசரி கலர் கொஞ்சம் இதாக போட்டுக்கிறேன்லாம் போட்டுக்கோங்க, இல்லை அப்படியே இருக்கட்டும் எங்களுக்கு அப்படின்னாலும் உங்கள் சௌகரியம். நான் இதில் வந்து ஒரு 10 ஸ்ட்ரிங் குங்குமப்பூ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாலில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் விட்டுடுறேன். ஸோ இது நல்லா கெட்டியாகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ இதெல்லாமே ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எல்லோரும் நினைக்கிற மாதிரி 100 கிராம் வாங்கி பண்ணினேன்னாலே கூட ஆற்றுல எல்லாருக்கும் திருப்திக்கு வந்து, அதாவது 200 கிராம் பேக்கெட் நீங்கள் வாங்கி பண்ணினேன்னாலே ஆற்றுல எல்லாருக்கும் திருப்திக்கு 4 பீஸ் சாப்பிட்டா கூட திருப்தியாக ஆற்றுல பண்ணினோம் நன்னா பண்ணினோம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்றலாம். இதுவும் அதே மாதிரி எப்படி முந்திரி பருப்புக்கு நம்ம அப்படி கையால் அப்படி உருட்டினோன்னா உருளை வந்தது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம வதக்க தான் வேணும். இதை ஒட்டாமல் வரும், கடாயில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டுன்னு வந்துடும். நெய்யே விட வேண்டாம், தயவு செஞ்சு நிறைய நெய்யெல்லாம் விட்டு இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் தான் விட்டுனா போதும். இந்த மாதிரி சுருள வந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வருது பாருங்க. இந்த இதுதான் பதம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை கலர்னாலே ரெடி ஆகிடும். அடுப்பு சின்னதாக தான் இருக்கணும், பெருசாக வச்சுட்டேன்னா பொறன்னு போயிடும். இது அப்படியே இன்னும் இது உருட்ட வரல அப்படிங்கிறச்சு இன்னும் கொஞ்சம் நாளை ஆகணும்னு அர்த்தம். நல்லா அந்த இதுக்கு காமிச்சே பார்த்தீங்களா அது மாதிரி இப்படி உருட்ட வரணும். இது கொஞ்சம் ஈஷருது. இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் விட்டுறேன். டோட்டலாக 2 டீஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கேன். இதுக்கு உங்களுக்கே தெரியும், இப்படி ஒட்டாமல் சுற்றிண்டு வருது பாருங்க. அதேமாதிரி இது பாதாம் எசன்ஸ். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். இது ஒரு 2 ட்ராப். இது ஆப்ஷனல், வேணும்னா விட்டுக்கோங்க, வேண்டானா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே கொஞ்ச நாளே அது நம்ம பரட்டிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா சுருட்டிண்டு வர அளவுக்கு கலரிடுங்க. அதுக்கப்புறம் அடிச்சிட்டேன். இதுவும் இந்த பாதாம் பர்ஃபி காஜு பர்ஃபி மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். இதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் ஆற விட்டு துண்டம் போடலாம். துண்டம் போடுறதே காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா அது மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க, டைட்டாக எடுத்து தருவோம். இதுக்கு பீஸ் போடலாம். வழக்கம் போல் இந்த ஓரத்தெல்லாம் அப்படி கட் பண்ணி எடுத்துனோன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். பாதாம் கட்லி இதை எடுத்து ஸோ இப்போ நம்ம 3rd பர்ஃபி பார்க்கலாம். என்னென்னு கேட்டீங்கன்னா கோகோனட் பர்ஃபி. நிறைய பேர் அதை ட்ரெடிஷ்னலாக நிறைய பேர் அதில் தீபாவளிக்கு பண்ணின்னு இருப்பேன். இன்னும் பெரிய கம்ப விசித்திரமே இல்லை, ஈஸியாக பண்ணலாம். இதுவுமே இந்த கப்பால் 1 கப் கோகோனட் நன்னா ஒயிட் போர்ஷன் மட்டும் திருகி எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரே மாதிரி ஈவனாக இது பண்ணி எடுத்துட்டுருக்கேன். பெருசு பாதி சின்னது பாதியாக இருந்தால் அது பர்ஃபியில் சரியாக வராது. அதனால் ஈவனாக இதை பொடி பண்ணி எடுத்துருக்கேன். இந்த கோகோனட்டோட ஒயிட் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். நிறைய பேர் அதுமாதிரி கோகோனட்டை நல்லா வறுத்து போயில் அது உங்கள் சௌகரியம். நான் அது வறுக்க மாட்டேன், டைரெக்டாக அப்படியே சர்க்கரையை போட்டுருவேன். இதோடையே இதால் 1 கப் கோகோனட் இருந்ததுன்னா 1 கப் சர்க்கரை போட்டுடலாம். 1 கப் இல்லை 1.5 கப் வரைக்கும் போட்டுருங்க, அப்போ தான் அது ஃபர்மாக வரும். அது 1 கப் 1.5 கப் ஜஸ்ட்டு ஒரு 1/4 கப் பாலும் விடுறேன். இதில் இது நல்லா வெள்ளையாக வரத்துக்கோசரம் இது, அவ்வளோதான்.
அதே மாதிரி கோக்னட்டோட மாய்ஸ்சரையும் அது தக்க வச்சுக்கும். சாரி, நான் பாதாமே இதே மாதிரியே பண்ணியிருக்கலாம், இப்படி மறந்து போய் நான் தண்ணி விட்டு பண்ணிட்டேன். இதே மாதிரியே பண்ணிவிடுவோம். பாதாம் விழுதியும் சர்க்கரையும் ஒன்றா போட்டு நீங்கள் கலக்கினேனாலே கொஞ்ச நாளையில் ஹீட் ஆக 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 சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் அது பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் இதில் ஒரே 1 டீஸ்பூன் நெய் விடலாம். ஏன்னா நம்ம 1 கப் தான் எடுத்துருக்கோம், ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. கொக்கனட்லேயே வேறு கொஞ்சம் அந்த எண்ணெயோட க்ரீஸ் இருக்கும், நல்லா நிறைய விடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கெல்லாம் நெய் ரொம்ப தேவையே இல்லாத ஒரு இது. அட் த சேம் டைம் நம்ம தான் அல்வாலெல்லாம் நிறைய விட்டாச்சு, காம்பன்சேட் பண்ண வேண்டாமா இப்படி அப்படிமா, அதுக்கு தான் இந்த மாதிரி நுரைச்சுன்னு வரும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். இந்த மைசூர் பாக் நுரைக்கும் பத்திரிக்கைகளா அந்த மாதிரி இது நுரைக்கும். இதை வந்து ரொம்ப நாளையும் விட்டுறக்கூடாது, சின்னதாகவே அடுப்பை வச்சுக்கோங்க, சீக்கிரம் ஆகிடும் இதெல்லாம். இதில் கேஷ்யூநட் வேணுங்கிறவா வறுத்து போட்டு நீங்கள் இது பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ப்ளெயினாக தான் பண்ணியிருக்கோம், ஏன்னா காஜு கத்லி எடுத்து காஜு பர்ஃபி பாதாம் பர்ஃபி எல்லாமே பண்ணியிருக்கோங்கிறதுனால இதில் வேறு வேண்டான்றதுனால நான் போடலை. தேவைப்படுறவா இதுலேயும் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்றதை நிறுத்துகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த மைசூர் பாகு நுரைச்சின்னு மேல் அப்படியே பொங்கின்னு வரும் பாருங்க, அந்த மாதிரி வருது பாருங்க. இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் நல்லா ஒரு தடவை கலரி விட்டுட்டு கொட்டிடலாம். நான் இதில் ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்கேன் இந்த ட்ரேயில். இதை விட பண்ணினேன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப ரஃப் ஆகிடும். இது கொஞ்சம் வந்து நீங்கள் உடைக்கிறதே சாஃப்டாக உடைக்கலாம், பட் கொஞ்சம் நாழி ஆகும் கட் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு இது துண்டை போடுறதே பார்க்கலாம். ஸோ அடுத்த பர்ஃபி என்னன்னு கேட்டேன்னா, அது வந்து குட்டீஸ் என்ன நமக்குமே ரொம்ப பிடிக்கும், சாக்லேட் பர்ஃபி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் சாக்லேட் பர்ஃபி, கோகோனட் பர்ஃபி எல்லாமே தனித்தனியாகவும் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் அதெல்லாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. இது தேட முடியல அப்படிங்கிறவாளுக்கு ஒரேடியாக இப்படி பண்ணி போட்டிருக்கேன். அட் த சேம் டைம் முன்னாடி பண்ணி போட்டிருக்கிற பர்ஃபி, சாக்லேட் பர்ஃபியில் வந்துட்டு ட்ரிங்கிங் சாக்லேட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ கோகோ பவுடர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கப்பு 200 கிராம்ஸ் மில்க் பவுடர், எது வேணால் எடுத்துக்கோங்க. அமுல்யா இல்லைன்னா இது நெஸ்லே, எது வேணால் உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அந்த பால் பவுடர் எடுத்துக்கோங்க. பட் இதுலேருந்து 1.5 பங்கு சர்க்கரை எடுத்துக்கணும். இப்போ இது 1 கப் இருக்குது அப்படின்னா நம்ம இது 200 கிராம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 300 கிராம் கிட்டக்க சர்க்கரை எடுத்துக்கணும். 300 கிராம் சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். அதாவது உங்களுக்கு வந்து அதே அளவு தானே நீ போட்டேன்னு சொல்லலாம். அது பால் பவுடருக்கு டென்சிட்டி கிடையாது, சுகருக்கு டென்சிட்டி இருக்கும். 1/4 கப் போட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும், 1 ஸ்ட்ரிங் பதம் வந்ததும் பார்க்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். ரொம்ப நாழியாச்சுன்னா இதை கட் பண்ண முடியாது. பர்ஃபி எவ்வளோ பீசஸ் எவ்வளோ அழகாக வந்துடுது பாருங்க. இது உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. ஸோ இது எவ்வளோ சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து சைஸ் உங்களோட இது பிரகாரம் போட்டுக்கோங்க. ஸோ இதையும் நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. இது நல்லா 1 ஸ்ட்ரிங் பதம் வந்துடுது, தெரியுறதா உங்களுக்கு? இந்த மாதிரி சமயத்தில் அன்சால்டட் பட்டர் ஒரு 50 கிராம்ஸ் இதில் போட்டுருங்க.
என்ன பட்டர் மாமி யூஸ் பண்ணணும் உங்கள் சௌகரியம். அன்சால்ட்டடாக எடுத்துக்கோங்க, இல்லை சால்ட்டட் தான் இருக்குன்னாலும் மைல்டாக அந்த சாக்லேட் பர்ஃபியில் ஒரு சால்ட் டேஸ்ட் இருக்கும், பரவாயில்ல எங்களுக்கு பிடிக்கும்னா அப்படியே இருக்கட்டும். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். இதுவும் அதே மாதிரி அந்த 7 கப் கேக் வந்து நான் சொல்லுவேன் எப்பயுமே, எடுத்து கொட்டினப்புறம் இழுக்குன்னு இருந்தால் திருப்பி தூக்கி இல்பச்சட்டியில் போட்டு கொட்டி நல்லா கலரினேன்னா டைட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த பர்ஃபிக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இப் சப்போஸ் இது நீங்கள் கொஞ்சம் பதத்துக்கு முன்னாடியே எடுத்து கொட்டிட்டே உங்களுக்கு பீஸ் போட வரல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பெட்டர் நீங்கள் திருப்பி எடுத்து போட்டு கலரினேன்னா நல்லா டைட்டாகிடும். அடுப்பு சின்னதாக வச்சுருந்து இந்த 200 கிராம்ஸ் மில்க் பவுடர் இதில் போட்டுடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், இது பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டுன்னு வந்துடும், அப்படியே ஒட்டாமல். உங்களுக்கு அப்படி டவுட் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. அது வரைக்கும் அடுப்பு சின்னதாக வச்சுடுங்கோ. இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இது, குழந்தைகளுக்கெல்லாம் இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு கேக். அதுவும் இங்கே எங்கள் ஆற்றுல கேட்க வேண்டாம், என் பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்த்தெல்லாம் கெட்டியாக இருக்குது பாருங்க, அப்படி எடுத்தா ஃபர்மாக இருக்குது தெரியுறதா, கையிலலாம் ஈஷில் பாருங்க. இப்படி இருந்தால் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இதை வந்து இந்த நெய் கொட்டிருக்கிற ட்ரேலேயே கொட்டிடலாம். இந்த சாக்லேட் பர்ஃபிக்கு மட்டும் எல்லாம் அளவு தான், கரெக்டாக அளவு இருந்ததுன்னா ஜம்முன்னு வந்துடும் உங்களுக்கு. இது பட்டர் தான் போடணுமா மாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை நெய் எங்கள்கிட்ட பட்டர் கிடைக்காது, நெய் தான் இருக்கும் அப்படிங்கிறவா நெய் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. அதே 50 கிராம்ஸ் கிட்ட போடணும், ஈவன் பண்ணிக்கலாம். நல்லா செட் ஆகட்டும். இது செட் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். 1/2 hour கழித்து கண்டிப்பாக கட் பண்ணுறதே பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபர்மாக எடுத்து இப்பவே துண்டா போட்டால் தான் அப்புறமா போடுறதுக்கு வராது, அதனால இப்பவே போட்டு எடுத்துருவோம். அது எத்தனை நிமிஷம் மாமி கலர்றதுக்கு ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும். அது ஜாஸ்தி போச்சுன்னா 15 நிமிஷம், அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ எப்படி நகர்ந்து வந்துட்டு பாருங்க, தெரியுறதா உங்களுக்கு? பாருங்க எப்படி இருக்கு. அதே மாதிரி பீஸ் உடச்சி காமிக்கிறேன், சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப சிரமம்லாம் படவே வேண்டாம். ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் தீபாவளிக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.